தலைவர் விஜய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுககாரங்க வந்து தாவேக்காவை என்ன குறை சொல்றாங்கன்னா, தாவேக்கா வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்துல சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆ அ த அத த தாவேக்காவோட நிர்வாகிகள் ஒருவரான நிர்மல்குமார் நேத்து தெளிவா சொல்லிட்டாரு. இது வந்து கோர்ட்ல இருக்கனால அத பத்தி பேசல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதனால தாவேக்காவோட நிலைப்பாடு அவரு வந்து கிளியரா சொல்லிட்டாரு. இப்போதைக்கு வந்து கோர்ட்ல இருக்கனால நாங்க எதுவும் பேசல அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இங்க எல்லா கட்சியுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து கொள்கைன்னு ஒண்ணு இருக்கும். வெளியில வந்து ஓப்பனா சில விஷயத்த பேச முடியாது. வெளியில ஓப்பனாவும் பேச மாட்டாங்க. செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கும். கொள்கை ஒண்ணு இருக்கும், செயல்பாடு ஒண்ணு இருக்கும். வெளியில ஓப்பனா எப்படி பேசுறாங்கன்றது ஒண்ணு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, அதே மாரி திமுகவும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய கொள்கை ஒண்ணு இருக்கும், அவங்க செயல்பாடு ஒண்ணு இருக்கும். அப்புறம் வெளியில அவங்க பேசுறது ஒண்ணு இருக்கும். சில வெளியில பேசாம இருக்கிறதுக்காக வந்து அவங்க செயல்படாம இருக்காங்க அப்படின்லாம் அர்த்தம் இல்ல. அதே மாரி வந்து இப்ப இங்க தாவேக்கா தாவேக்காவுல வந்து இப்ப நாங்க வெளியில திருப்பரங்குன்றத்துல வந்து எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு நாங்க வெளியில சொல்லல அப்படின்றதுக்காக வந்து நாங்க பிஜேபிக்கோ இல்ல வந்து ஆர்எஸ்எஸ்க்கோ நாங்க துணை போயிட்டோம்னு அர்த்தம் இல்ல. எங்க தலைவர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. எங்களோட நிலைப்பாடு என்னன்னா, ஜாதி, மதம் எந்த பேதமும் இல்லாத மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்றது எங்களோட நிலைப்பாடு. அது நாங்க ஏற்கனவே தெளிவா எத்தனையோ மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பிஜேபி அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காரு. எந்த ஒரு கட்சி இப்ப ரீசெண்டா வந்து இதே மாதிரிலாம் வந்து ஓப்பனா அதுவும் சின்ன கட்சிகள்லாம் சொன்னதே இல்லை. அவர் தெளிவா சொல்றாரு. அது இப்ப எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பிஜேபி அப்படின்ட்டு. இதுக்கு மேலவையும் நாங்க தெளிவுபடுத்தணும்னு விருப்பப்படுறது வந்து எங்களை வந்து நாங்க பிஜேபி சப்போர்ட்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இப்படிதான் ஒரு காலத்துல வந்து நாம் தமிழர் கட்சியை சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் டிஎம்கே காரங்க. ஆனா பிஜேபி வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு ரெய்டி விட்ட உடனே அப்ப அவங்க சொல்லி நிறுத்திட்டாங்க. இப்ப எங்களை சொல்லிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கும் பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு எந்த தொடர்பும் இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு எப்போதுமே எல்லா மக்களும் ஜாதி, மதம் பேதமின்றி ஒன்னா இருக்கின்றதான் எங்களோட நிலைப்பாடு. நன்றி. ஜெய் விஜய்.